கென்யாவிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் நடந்த ஒரு சோக சம்பவம் அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது. ஜூன் 14ஆம் தேதி காலை 8:15 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டியிருந்த கென்யா விமானம் சுமார் 23 நிமிடங்களுக்கு முன்பாகவே அவசரமாக தரையிறங்க அனுமதி கேட்டுள்ளது. இதையடுத்து விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் காரணம் என்ன என்று கேட்டுள்ளனர். அப்போது விமானத்தில் பயணம் செய்த வரும் 58 நாட்களேயான பச்சிளம் குழந்தை மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் குழந்தை மூச்சு விடாமல் இருந்ததால் உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்படுவதாகவும் விமானிகள் தெரிவித்துள்ளனர். இதை கேட்டதும் குழந்தையின் உயிரை காப்பாற்றும் நோக்கில் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் உடனடியாக அவசர நடவடிக்கைகளில் இறங்கினர். கென்யா விமானம் தரையிறங்க இருக்கும் அதே நேரத்தில் ஓடுபாதையில் வேறு ஒரு விமானம் தரையிறங்க இருந்தபோது அனைத்து ஏற்பாடுகளும் விரைவாக மாற்றப்பட்டு கென்யா விமானத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. அனுமதி கிடைத்தவுடன் விமானம் வேகமாக சென்னை விமான நிலையத்தை நோக்கி இயக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ அவசர சிகிச்சை குழுவினர் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தனர். இதன் காரணமாக காலை 8:15 மணிக்கு தரையிறங்க வேண்டியிருந்த விமானம் 23 நிமிடங்கள் முன்னதாகவே காலை 7:52 மணிக்கு பாதுகாப்பாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கியது. விமானம் தரையிறங்கிய உடனே மருத்துவ குழுவினர் குழந்தையை பரிசோதித்து அவசர சிகிச்சை அளிக்க முயன்றனர். ஆனால் மிகுந்த வருத்தத்துடன் குழந்தை விமான பயணத்தின் போதே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். குழந்தையை காப்பாற்ற விமானிகள், பயணிகள், விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் மருத்துவ குழுவினர் என அனைவரும் தீவிரமாக போராடியிருந்தாலும் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. இதையடுத்து குழந்தையின் உடல் உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இருதய அறுவை சிகிச்சை மூலம் தங்கள் குழந்தையை காப்பாற்றலாம் என்ற நம்பிக்கையுடன் கென்யாவிலிருந்து சென்னை வந்த பெற்றோரின் கனவு இந்த துயர சம்பவத்தால் நொறுங்கி போயுள்ளது. இந்த சோக சம்பவம் விமான நிலையத்தில் இருந்தவர்களை மட்டுமல்லாமல் இதை பற்றி அறிந்த பலரின் மனதையும் கண்கலங்க வைத்துள்ளது. குழந்தையின் உயிரை காப்பாற்ற அனைவரும் எடுத்த முயற்சிகள் பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் இறுதியில் அந்த பிஞ்சு உயிரை காப்பாற்ற முடியாதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.